வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டைரக்டா பார்த்தோம்னா, ஒரு செட் ஆஃப் ரேங்கிங்ஸ் வந்திருக்கு. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இந்த ரேங்கிங்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். ஸோ இந்த ரேங்கிங் பொறுத்தவரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் 8 டைம்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்தது பார்த்தோம்னா, நமக்கு 9த் டைமா இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற இந்த ரேங்கிங்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இந்தியால இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ வந்து வெவ்வேறு கேட்டகரிக்கு கீழ நமக்கு ரேங்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ. ஸோ இதுல தொடர்ந்து 6வது முறையா ஓவரால் ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ். ஓகேங்களா? அதான் தலைப்புல குடுத்திருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் ரீடெயின்ஸ் டாப் ஸ்பாட் இன் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் ஃபார் 6த் கன்சிக்யூட்டிவ் இயர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி இந்த ஒரு விஷயமே ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு டைம் கூப்பன்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐஐடி மெட்ராஸ் வந்து டாப் பொசிஷனா இருக்காங்க ஃபார் 6த் கன்சிக்யூட்டிவ் டைம். ஓகேவா? ஸோ இந்த மாரி கேட்டகரி வைஸா நமக்கு பிரிச்சிருப்பாங்க. ஆர்க்கிடெக்சர்ல இது டாப் காலேஜ், இன்ஜினியரிங்ல இது டாப் காலேஜ், மெடிசின்ல இது டாப் காலேஜ், டென்டல் சயன்சஸ்ல இது டாப் காலேஜ். இந்த மாரி நெறைய கேட்டகரிஸா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளவு டீப்பாவும் நமக்கு போக தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். 9த் டைமா இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ஐஆர்எஃப் அப்படிங்கிற ரிப்போர்ட் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்றாங்க. இதுல ஓவரால் ரேங்கிங்ல தொடர்ந்து 6வது முறையா ஐஐடி மெட்ராஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? ஸோ எத்தனை கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 16 கேட்டகரிஸ். ஓகேவா? இந்த வருஷம் ஒரு 3 புதுசா கேட்டகரி சேர்த்திருக்காங்க. மொத்தம் ஆனா ஓவராலா பார்க்குறப்ப 16 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இதுல தமிழகத்தைச் சேர்ந்து தமிழக அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகங்கள் ஏதாவது டாப்ல வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் ஓவரால் ரேங்கிங்ல டாப் 100ல பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 18 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஓவரால் ரேங்கிங்ல டாப் 100ல 18 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இதுல சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தோம்னா 20வது ரேங்க்ல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டுல மொத்தம் 18. ஸோ வேற என்ன முக்கியமான விஷயங்கள் இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க ரேங்கிங்ஸ் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்க ரேங்கிங்ஸ் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ரேங்கிங்க பார்த்தோம்னா, நம்ம சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் ஐஐடி மெட்ராஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? ஐஐடி மெட்ராஸ் ஃபர்ஸ்ட். பெங்களூர் ஐஐஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து பெங்களூர்ல இருக்கு. அது செகண்ட். தேர்ட் பார்த்தோம்னா ஐஐடி பாம்பே. அடுத்தது இது ஓவரால் ரேங்கிங். டாப் யூனிவர்சிட்டீஸ் பெஸ்ட் யூனிவர்சிட்டீஸ்ன்னு பார்த்தோம்னா ஐஐஎஸ்சி பெங்களூர் ஃபர்ஸ்ட், ஜேஎன்யூ செகண்ட், ஜேஎம்ஐ வந்து தேர்ட். ஓகேங்களா? அடுத்தது இந்த கேட்டகரி பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட். புதுசா நியூ கேட்டகரி நம்ம 3 கேட்டகரி இந்த வருஷம் ஆட் பண்ணிருக்காங்க. டோட்டலா 16 கேட்டகரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல. அதுல நியூவா ஆட் பண்ண கேட்டகரி தான் இது. ஓகேங்களா? மாநில அரசாங்கங்கள் கீழ் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல சிறந்த பல்கலைக்கழகம் எது? ஓகேங்களா? ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டீஸ்ல பெஸ்ட் யூனிவர்சிட்டி எது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அதுல இந்த இதை ஃபர்ஸ்ட் டைமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா வந்ததுல அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தோம்னா ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டி வெஸ்ட் பெங்கால்ல வந்து இருக்கு. அது செகண்ட் ரேங்க். சாவித்ரிபாய் பூலே யூனிவர்சிட்டி மகாராஷ்டிரால இருக்கு. இது வந்து தேர்ட் ரேங்க் வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? எல்லாத்துலயும் டாப் 3 நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஆர்டிகல் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருந்த ஒரு ஆர்டிகல். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு 2 கோட்ட வந்து நோட் பண்ணிக்கலாம். ஆ நேத்து பார்த்தோம்னா நமக்கு டெல்லியோட டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரா இருந்த மனிஷ் சிசோடியா. அவர் வந்து என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் வந்து ஒரு 17 மாசத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மணி லாண்டரிங் கேஸ்ல பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்க்கு கீழ மனிஷ் சிசோடியா அவர வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி நம்ம ஊர்ல செந்தில் பாலாஜி அவர்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, அதே மாரி ஒரு கேஸ் தான் அங்கேயும். ஓகேங்களா? டெல்லியோட டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 17 மாதங்களா வழக்கு நடக்குது. இவரும் பெயில் போட்டுட்டே இருக்காரு. பெயில் அப்படிங்கிறது மறுக்கப்பட்டுட்டே வருது. ஏன்னா விசாரணை இருக்கு. இன்னும் முடியல. இன்னும் விசாரிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, நேத்து அவருக்கு வந்து பெயில் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு விஷயத்துல "The right to fair and speedy trial was implicit in the right to life under Article 21. It concluded that this right was denied to Mr. Sisodia." ஸோ இதனால தான் அவருக்கு பெயில் குடுத்திருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு என் மேல ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்க ஸ்பீடா நடத்தணும்னு நான் கேட்கறது என்னோட உரிமை.
எதுக்கு கீழே என்னோட உரிமையா இருக்கு அப்படின்னா, ஆர்டிகல் 21க்கு கீழ எனக்கு உரிமையா இருக்கு. ரைட் டூ ஃபேர் அண்ட் ஸ்பீடி ட்ரையல் இஸ் இம்ப்ளிசிட் இன் த ரைட் டூ லைஃப் அண்டர் ஆர்டிகல் 21. ஓகேங்களா? அப்ப ஸ்பீடா ஒரு வழக்கு நடத்தி முடிக்கணும். அது என்னோட அடிப்படை உரிமையா இருக்கு ரைட் டூ லைஃப்க்கு கீழ. ஸோ அத கோட் பண்ணி தான் அவருக்கு பெயில் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்டிஸ் வி.ஆர். கிருஷ்ண ஐயர். கிருஷ்ணவும் பாகவதி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? படிச்சிருப்போம் நம்ம பாலிட்டி படிக்கிறப்ப. ஸோ ஜஸ்டிஸ் வி.ஆர். கிருஷ்ண ஐயர் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து முன்னாடி சொல்லியிருப்பார். பெயில் இஸ் த ரூல் அண்ட் ஜெயில் அண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி. பெயில் இஸ் த ரூல். பெயில் தான் நமக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல். ஜெயில் அப்படிங்கிறது ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா இவர்தான். ஓகே. ஸோ பெயில் இஸ் த ரூல் அண்ட் ஜெயில் அண்ட் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸ்ல எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு ஹைஃபன் போட்டு ஜஸ்டிஸ் வி.ஆர். கிருஷ்ண ஐயருங்கிறத எழுதி விடலாம். சரிங்களா? இது ரிலேட்டடா பெயில் ரிலேட்டடா ஏதாவது நம்ம ஆன்சர் பண்றப்போ. ஸோ பெயில் இஸ் த ரூல் அண்ட் ஜெயில் அண்ட் எக்ஸெப்ஷன். ஓகே. ஸோ மணிஷ் சிசோடியா அவர்களுக்கு வந்து இந்த ஆர்டிகல் 21 பயன்படுத்தி அவருக்கு இப்போ பெயில் கொடுத்துருக்காங்க. வேற என்ன ஆர்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு இந்த பெயில் கொடுக்குறப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002க்கு கீழே பார்த்தோம்னா, இது வரைக்கும் ஒரு 5000 கேஸ் கிட்ட ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஃபைல் பண்ணதுல கன்விக்ஷன் ஆனது பார்த்தோம்னா, கன்விக்ட் ஆனது 40 கேஸ்ல தான். அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கடந்த ஒரு 4 வருஷத்துல பார்த்தோம்னா, ஒரு 150க்கும் மேற்பட்ட கேசஸ் வந்து போட்டிருக்காங்க. ஆனா, இந்த 150 கேசஸ்ல ஒரு கேஸ்ல மட்டும் தான் கன்விக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையும் யோசிச்சு அவருக்கு வந்து பெயில் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த 2 இம்பார்ட்டன்ட்டான ஆர்டிகிள் நம்ம பார்த்திருக்கோம். நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.